நிறுத்து நிறுத்து. ஸ்டாப் ஸ்டாப். இதுக்கப்புறம் உள்ள போக முடியாது. உங்க பேர் என்ன? சுரேஷ். ரொம்ப நன்றி. சாரி. ஏன் வண்டியை உள்ள விடலன்னா செக்யூரிட்டி அதிகப்படுத்திருக்காங்க. நான் போலாம் இல்லையா? போலாம். போங்க. நெல்லுங்க. இது என்ன புதுசா இருக்கு? செக்யூரிட்டி அலர்ட் பண்ணிருக்காங்க. வேற ஏதாவது பிரச்சனையா? எனக்கு தெரியாது. ஆ? ஐயோ டீச்சர், எனக்கு டீ வேண்டாமே. இந்த டீ உங்களுக்கு இல்ல, தலைவருக்கு. தலைவருக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. சொன்னா தலைவர் கேட்டுருவாரா என்ன? அதுவும் சரிதான். இதை துற பார்க்கலாம். தலைவர் இதுல தான் குளிக்கணுமா? ஆமா, டாக்டர் தான் சொன்னாரு. எங்க ஒருத்தன் புதுசா வேலையில சேர்ந்தானே, அவனோட பேர் என்ன? யாரு? ஜோஸ் அண்ணாவா? ஜோஸ் அண்ணன். வந்த உடனே அண்ணன் ஆயிட்டானா? அவளை விட வயசுல பெரியவங்கள எப்படி கூப்பிடுவாங்க? ஓ சரியா சொன்ன, ரொம்ப நல்லது. ஜோஸ் அண்ணன் எங்க போயிருக்காரு? அவரு மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. அவன் எங்க இருந்து வந்திருக்கான்னு தெரியுமா? யாருக்கு தெரியும்? தலைவருக்கு தெரிஞ்சவங்க யாரோ கூட்டிட்டு வந்து விட்டாங்க. ஊரு பேரு தெரியாதவனை எதுக்காக வேலையில எடுத்திருக்காங்க? என்கிட்ட கேட்டா ஒருவேளை அப்பாக்கு தெரியலாம். என்னாச்சு? வழக்கம் போல இல்லாம இத்தனை கேள்வி கேக்குறீங்க? சும்மா கேட்டேன். கீழே பொடியா போன நான் குருடுவேன். தலைவர் அட்டாக்ல படுத்திருக்காரு. நீங்க என்னடானா ஊதி தள்ளிக்கிட்டு இருக்க. இதே ரோட்ல எவனாவது பண்ண 500 ரூபா ஃபைன், அதுல 200 ரூபா நீ எடுத்துப்ப. உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணுவீங்களா? பாரியா, உன்னோட சீட்டை நான் கிழிக்கிறேன். தெரியாம பண்ணிட்டேன் சார், ப்ளீஸ் சார். இதுக்கப்புறம் நடக்காது. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், இந்த ஒரு வாட்டி மட்டும் இங்க வா. உங்க பேர் என்ன? சதீஷ். ரொம்ப நன்றி. ஒரே மிரட்டல்ல விசிட்டர்ஸோட பேரு லிஸ்டும் கிடைச்சிருச்சு. ஒரு காப்பி தான் இருக்கு. போதும், இது போதும். சிஎம் நார்த்திகவாதியா இருந்தாலும் கோவில் பிரசாதம் சாப்பிடுவாரா? அவருக்கு நம்பிக்கை இல்லைனாலும் அப்போ பாயசம் இதெல்லாம் அவர் விரும்பி சாப்பிடுவாரு. கொஞ்சம் குறைவா தான் சாப்பிடுவாரு. சுகர், டயபிட்டிஸ். யார் கொடுத்தாலும் சாப்பிடுவாரா? அப்படிலாம் இல்ல, தெரிஞ்சவங்க கொடுத்தா சாப்பிடுவாரு. என்னாச்சு சார்? ஒண்ணும் இல்ல, கிளம்பு. எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போல. இங்க தங்கி இருக்கிற இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃபாதர்? ஆமா, நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்மாஸ்பியரா இருக்கு. எவ்வளவு நாளைக்கு இங்க இருப்பீங்க? நான் ஒரு 10-15 நாள் இருப்பேன். அப்படியா? இங்க சுத்தி இருக்க சர்ச் எல்லாம் சுத்தி பார்க்கணும். நீங்க புனித யாத்திரையில இருக்கீங்களா? அப்படியும் சொல்லலாம். ஆனா முக்கியமா சவுத் சைடுல இருக்க சர்ச்சுங்களை பத்தி நான் ஒரு புக் எழுதிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான ஒரு பயணம் தான் இது. அது சரி, அதனால தானே 2 புஷ்அப் எடுக்கிறீங்களா ஃபாதர்? வேண்டாம், அட சும்மா ட்ரை பண்ணுங்க ஃபாதர், நம்மளாலையும் எல்லாம் முடியும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நான் பவுலோஸ், இது தெரசா என் ஒய்ஃப். நான் மதம் மாறினதுனால தெரசான்னு வச்சுக்கிட்டேன். நாங்க 2 பேருமே செமினார்ல வேலை பார்க்கற ஃபாதர். எல்லா வேலையும் செய்வோம், சமையல்ல இருந்து சாக்கடை வரைக்கும். தோட்ட வேலையை சொன்னேன். எல்லாம் எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நான் உங்களை இங்க பார்த்ததே இல்லையே ஃபாதர். ஏன்னா நான் இன்னைக்கு தானே இங்க வந்தேன். ஃபாதர் காமெடி பண்றாரு. அதுக்கு முன்னாடி நார்த் இந்தியால இருந்தேன். இப்போ இங்க ஒரு புனித பயணத்துல இருக்கேன். அப்படியா? யாரு அது? ஐயோ, பெரிய ஃபாதர் வராரு. நாங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்தா எங்க முதுகு மேலே ஏறி டான்ஸ் ஆடி. நானும் டான்ஸ் நாடுகள்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அப்படியா? நீங்களுமா ஃபாதர்? நட நட நட. இந்தாங்க. அவர் இருக்காரு. பெருமாளா? வாங்க. ஒரு டீ போடு. அப்புறம் எனக்கு மாதிரி இல்ல, பெருமாளுக்கு சக்கரை பட்டை கொண்டு வா. வாங்க பெருமாள், சொல்லுங்க. வெளியே கிளம்பிட்டு இருந்தீங்களா? அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, சொல்லுங்க. சிஎம்க்கு பகை இருக்கிற மாதிரி எதிரிங்க யாராச்சும் இருக்காங்களா? நீங்க பொலிட்டிக்கல் செக்ரட்டரி மட்டும் இல்ல, அவரோட நம்பிக்கையான ஆளும் கூட.
நம்பிக்கைக்குரிய ஒருத்தர். நீங்க பார்க்காம கேட்காம உங்க கவனத்துல இல்லாம எந்த எதிரியாலையும் போக முடியாது. யார் மேலேயாச்சும் டவுட் இருக்கா? தலைவருக்கு எதிரிங்க நிறைய பேர் இருக்காங்க, அது கணக்கிலேயே இல்லை. தலைவர் ஒரு டைப்னு உங்களுக்கு தெரியும்ல. அவர் கொள்கைகள் பிடிக்காத பல பிஸ்னஸ் கம்யூனிட்டிகள் நம்ம இடத்துல இருக்கு. கம்யூனிட்டியில் மாஃபியாஸ், ரியல் எஸ்டேட் மாஃபியா, மணல் மாஃபியா, சாராய் மாஃபியா, லாட்டரி மாஃபியா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆமாம், சுருக்கமாக சொல்லணும்னா திடீர்னு பணக்கார ஆகணும்னு நினைக்கிற எல்லாரும் தலைவரோட எதிரிங்க தான். இப்போ பேசின மாஃபியால எனக்கு சில பேர் மேல டவுட் வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதுதான் ஆரம்பம். இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஆளுங்க மேல டவுட் வரதுக்கு இது வரைக்கும் எதுவும் நடக்கல தான். ஆனா எதனா ஒன்று பண்ணும்ல. புரியுது. லிஸ்ட் கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த லிஸ்ட்ல லாட்டரி செல்வக்கண்ணன், மணல் மாஃபியா ஐயப்பன், சாராயம் காய்ச்சற நாராயணன், இவங்க எல்லாருமே சிஎம் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த மாஃபியாஸை தவிர்த்து வேற யாராவது மேல டவுட் இருக்கா? கேள்வி புரியுது, கட்சியில கேட்குறீங்க. உங்க கேள்வி அதானே? வேணும்னா அப்படின்னு சொல்ல. அப்படின்னா அப்படி யாரும் இல்லை. அப்படியே இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன் பெருமாள். உங்ககிட்ட இல்லை, யாரா இருந்தாலும். நானும் ஒரு தலைவன் தான். இந்த கட்சி உயரத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுற ஆள் நான். வேணும்னா நீங்க போலீஸ் என்ற முறையில் விசாரிச்சு பாருங்க. தட்ஸ் யுவர் பிஸ்னஸ். லக்ஷ்மி, சார், முன்ன விட ரொம்ப அழகாயிட்ட. மேக்கப் கொஞ்சம் அதிகமோ? சார், அப்ப புது பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா? நீங்க இருக்கும்போது பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க முடியுமா என்ன? நாங்க போய் கொஞ்சம் லவ் பண்ணலாமா? என்ன சார் நீங்க வேற? வா. இந்தா இது என்ன சார்? லவ் லெட்டர் படிச்சு பாரு. சார், நிறைய நம்பர்ஸ் இருக்கே சார். இந்த வேலையை பத்தி நான் எப்போ உங்ககிட்ட பேசினாலும் உன் காது மட்டும் தான் கேட்கணும். புரியுது சார். நோ क्वेश्चंस ஆஸ்க்ட். ரொம்ப ப்ரிகாஷன்ஸ் இருக்கிற ஜாப் தான் அது. அதனால இந்த நம்பர்ஸை பத்தின எல்லா டீடைல்ஸ், இன்கமிங் அவுட் கோயிங் ஆல் மேக்ஸிமம். ஓகே சார். இது எப்ப வேணும் சார்? நான் இங்கிருந்து போகிறதுக்கு முன்னாடி. இங்க இருந்து நீங்க போறதுக்கு முன்னாடியே வா சார். ஃபார்மாலிட்டிஸ் படி பண்ணணும்னு யார் சொன்னா? மொபைல் கம்பெனிஸ்ல ஆம்பளைங்களே இல்லையா எக்ஸிகியூட்டிவ்ஸ்? கண்ணே மண்ணேன்னு கூப்பிட்டா யார் தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்காம இருப்பாங்க? மொபைல் கம்பெனியோட ஓனர்ஷிப்பே கொடுத்துருவாங்க. ட்ரை பண்றேன் சார். அப்படி சொன்னா பத்தாது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் நானே வந்தேன். எனக்கு சீக்கிரமா பண்ண, எனக்கு இமீடியட்டா வேணும். ஓகே சார். ஏர்செல், ஏர்டெல், வோடஃபோன், ரிலையன்ஸ், ஐடியா எல்லாமே இருக்கு. ஃபார்மாலிட்டிஸ் முடிக்காம எப்படி லக்ஷ்மி? மொபைல் எக்ஸிகியூட்டிவ்ஸை எப்படியாவது கரெக்ட் பண்ணி எப்படியாச்சும் வாங்குங்கன்னு சார் சொல்லிட்டாரு. யூ கேன் டூ இட் ஃபாஸ்ட்.